பிளஸ் ப்ரோக்ராம் மூலமா நானும் வாணியும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸ் இருக்க போது. ஆன்சியன்ஜிக்கு பப்பட் டான்ஸ், பப்பட் ஷோ, அதுக்கப்புறம் ஸ்டோரி, வர்ஷிப் சாங் நிறைய இருக்க போது. அதனால கடைசி வரைக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பேசாங்க பண்ணலாமா? ஓகே. Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்? அப்போ எத்தனை பேருக்கு ஆக்ஷன் போட்டுட்டே பாடுறது பிடிக்கும்? இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? பார்த்து நீங்களே ஆக்ஷன் பண்ணுங்க. கொல்லார் இல்ல பவர், நான் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இல்ல பெஸ்ட். நான் சாதா இல்ல ஸ்பெஷல், கொல்லார் இல்ல பவர், நான் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இல்ல பெஸ்ட். இயேசுவின் கரம் மேல எந்த குறையும் எனக்கு இல்ல, இயேசுவின் கரம் மேல எந்த குறையும் எனக்கு இல்ல. கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி 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 கபடி. நான் ரிங்குள்ள இறங்குனா சத்தா டீம் க்ளோஸ்டா, தோற்றம் ஒரு குறையில்ல, இயேசு பவர் எனக்குள்ள. ரிங்குள்ள இறங்குனா சத்தான் டீம் க்ளோஸ்டா, தோற்றம் ஒரு குறையில்ல, இயேசு பவர் எனக்குள்ள. பயமே எனக்கு இல்ல, நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை. பயமே எனக்கு இல்ல, நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை. கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி 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 கபடி. ஆக்ஷன் சாங் பிடிச்சிருந்தா? வெரி குட். அடுத்தது நம்ம எல்லாரும் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவோமா? நம்ம ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரமானவர் ஆகும். எல்லாரும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணலாம்.
பாக்கியமே அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தரோ நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட் லெசன். நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் லெசன் நடத்த வராங்க டாக்டர் அனிதா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆப்ஜெக்ட் லெசனில் உங்களை மீட் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி ஆப்ஜெக்ட் லெசன் எதை பற்றி தெரியுமா? சைல்டு இவாஞ்சலிசம் பற்றி நம்ம பேச போகிறோம். சைல்டு இவாஞ்சலிஸ்ட் நீங்கள் புதுசாக கேள்விப்படுற டேர்ம் மாதிரி இருக்குல்ல. இவாஞ்சலிஸ்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைப்போம்? சுவிசேஷத்தை வந்து பரப்புறவங்க இல்லையா, சொல்லி கொடுக்குறவங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க. சைல்டு என்னது? சின்ன பிள்ளைங்க. அப்போ சின்ன பிள்ளைங்க சுவிசேஷத்தை எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? பார்க்கலாமா? நம்ம பைபிளே வந்து சின்ன ஒரு பிள்ளை வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறான். இயேசு நல்லவர், நம்ம கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத வந்து அந்த பிள்ளை வந்து கர்த்தர் பற்றி தெரியாத ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படிங்கிறத பார்க்கலாமா? எங்கே இருக்குது அது? எந்த வசனத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், ஓகே? ஸோ 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1லேருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக முடிஞ்சால் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், சரியா? நாகமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைத்தலைவர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டிருக்கீங்களே, நம்ம சண்டே கிளாஸ்லலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நாகமானுக்கு என்ன ஆச்சு? அவர் ஒரு சீரிய நாட்டோட படைத்தலைவர் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லா நாட்டிலையும் போய் டிஷ்யூம் பண்ணி அந்த நாடை வந்து கேப்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் போய் சண்டை போட்டு அந்த நாட்டை வந்து கேப்சர் பண்ணிடுவார். இதான் இவரோட வேலை. எங்கே போனாலும் அவர் வந்து வின் பண்ணி வந்துடுவார், ஓகேவா? இதே மாதிரி இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறாரு. போய் அங்கே டிஷ்யூம் பண்ணி அங்கே இருக்க குட்டி பிள்ளைங்க, அங்கே இருக்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து சிறை பிடிச்சி கொண்டு வர்றாரு, அவரோட ஊருக்கு கொண்டு வர்றாரு. ஓகே, கொண்டு வர இடத்துல நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டியான அழகான ஒரு நல்ல அறிவுள்ள குட் கேர்ளை வந்து என்ன பண்ணுறாரு? அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பிள்ளைய வந்து தான் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வச்சுருக்காரு. ஓகே, இந்த பிள்ளையும் சரி ஓகே, என்னை இப்படியே அடிமைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் சின்சியராக அந்த வேலையை அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது? அந்த படைத்தலைவருக்கு வந்து உடம்புலலாம் வந்து ஒயிட்டாக புண்ணு மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துருச்சு, ஃபேஸ்லலாம் வந்துருச்சு, உடம்புலலாம் வந்துருச்சு. அப்போது அவர் எல்லா நாட்டையும் போய் கேப்சர் பண்ணி வின் பண்ணி கொண்டு வராரு. ஆனால் அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த குஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு எந்த மருந்தாலையும் முடியல, எந்த டாக்டராலையும் முடியல. அவர் இந்த டாக்டரை பார்க்குறாரு, அந்த டாக்டரை பார்க்குறாரு, ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு. பட் அவரால் வந்து அதை க்யூர் பண்ணவே முடியல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும்போது இந்த குட்டி பிள்ளை, அழகான பிள்ளை, அந்த அறிவான பிள்ளை இருக்கா இல்லையா, அவர் வீட்டுக்குள்ளால இருக்கிற அந்த குட் கேர்ள், அந்த அடிமைத்தனமாக வந்திருக்க இல்லையா, அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுறா? தன்னோட எனிமியாக இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த படைத்தலைவரோட ஒய்ஃப் கிட்ட போய், மேம் ஆக்சுவலாக நம்ம சருக்கு வந்து இந்த மாதிரி வெண்குஷ்டம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஸோ அதை வந்து சரி பண்ண முடியும். எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவரோட பேர் வந்து எலிசா. ஸோ அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இந்த வெண்குஷ்டம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பிள்ளை போய். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? சரி ஓகே, இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன், நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? படைத்தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. படைத்தலைவரும் என்ன பண்ணுறாரு? இங்கே இருந்து ஜேர்னி பயங்கரமாக ட்ராவல் பண்ணி அங்கே போய் எலிசாவை பார்க்குறாங்க. எலிசாவை பார்க்குறதுக்கு அவர் போகிறாரு. போயிட்டு எலிசாவை பார்க்கணும், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது எலிசா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி நீங்கள் வந்து யோர்தான் நதிக்கு போய் 7 தடவை முங்கி குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கு கோபம் வருது. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு
லைக் எவ்வளோ டிஷ்யூம் பண்ணி எத்தனை நாட்டை கேப்சர் பண்ணிட்டு வந்திருப்பாரு, எவ்வளோ சண்டை போட்டிருப்பாரு, எவ்வளோ பெரிய வீரன். என்ன போய் என்ன எங்கள் ஊர்லலாம் என்ன நதி இல்லாமல் இருக்கா, குளம் இல்லாமல் இருக்கா, நான் குளிக்கிறதுக்கு அங்கேயே இந்த ட்ராவல் பண்ணி இங்கே வரைக்கும் நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உடனே பக்கத்தில் இருக்க அவரோட படைத்தலைவரோட பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு அந்த அவரோட டீமில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, குளிக்க தானே சார் சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையே, என்னெல்லாமோ பண்ணிட்டீங்க, எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் பார்த்துட்டீங்க, எவ்வளோ பெரிய மருந்தெல்லாம் குடிச்சிட்டிங்க, ஆனால் குளிக்க தானே சொல்கிறாங்க, போய் குளிச்சுட்டு தான் வாங்கலேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போய் 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை முங்கி எந்திக்கிறாரு. எந்திரிச்சாலும் எந்த யூஸும் இல்லை. சரி 7 தடவை நம்மளை வந்து முங்கி எந்திக்க சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு 7ஆவது தடவை முங்கி எந்திக்கிறாரு. அவரோட ஃபேஸில் இருக்கிறது, உடம்புல இருக்க அந்த மின்குஷ்டமெல்லாம் போய் குழந்தைங்களோட உடம்பு மாதிரி அந்த உடம்பு ஆயிடுச்சு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஓகே, இவர் தான் வந்து உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணி அவர் வந்து ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு போகிறாரு. இந்த கதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இந்த சம்பவம் தான் நம்ம வந்து 2 ராஜாக்களில் பார்க்குறோம். ஓகே, சரி, இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசனில் இதை நம்ம இப்படி ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசனில் நமக்கு தேவைப்படக்கூடியது ஒரு மருந்து, ஓகே, அண்ட் ஒரு சிரிஞ்ச், இவ்வளவு தான். சரியா? ஸோ ஓகே, இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஒரு மருந்து வெளி வரணும் அப்படின்னா அது வந்து 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அதுக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்குது வெளியே வர்றதுக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஆனிமல்ஸ்க்கு கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிக்காக இருப்பாங்கல்ல, இவங்க கண்டிப்பாக பொழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. அடுத்தது ஓரளவுக்கு ஒரு கம்யூனிட்டிக்குள்ளால கொண்டு வருவாங்க. சில ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட சிக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் அதே சிக்னஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்து பார்ப்பாங்க. 4வது ஸ்டேஜில் தான் வந்து நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வரும். அதுவும் சில நேரத்தில் என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆகும். 1 இயரில் ஃபெயிலியர் ஆகி இத்தனை 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாவே சில மருந்து வந்து ஃபெயிலியர் ஆகும். அது வந்து நோ அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல கோடி செலவு பண்ணி இந்த மருந்தை கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்து. ஓகேவா? இதை போட்ட உடனே ஒரு பேஷண்ட்டோட இதை போட்டால் மட்டும்தான் அந்த பேஷண்ட் பொழைக்கும் அப்படிங்கக்கூடிய மருந்து தான் இது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சிரிஞ்சு தான் வச்சுருக்கேன். சரியா? இந்த மருந்து தான் அது. ஓகேவா? அடுத்தது இதை போடுறதுக்கு என்ன வேணும் நமக்கு? இப்படி ஒரு சிரிஞ்சு வேணும், அப்படி தானே? ஸோ சிரிஞ்சில் என்ன இருக்கும்? இப்படி ஓப்பன் பண்ணுவோம், இல்லை நீடில் இருக்கும் இல்லையா? இந்த நீடில் இருக்கும். ஸோ நீடில் தாண்டி அதுக்கப்புறமா இதை அப்படி புஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மருந்தை வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம போடணும் இல்லையா? அது போடுறதுக்காக இந்த மருந்தை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? வருதா? அச்சோ, வரமாட்டேங்குதே. இல்லை, வரவே மாட்டேங்குது இல்லையா? அதே மாதிரி இது நிற்க மாட்டேங்குது பாருங்க. இப்படியா இருக்கணும், அப்படியே நிற்கணும்ல, அது நிற்க மாட்டேங்குது இல்லையா? ஏன் நிற்கலை? இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து நான் வெளியே எடுத்தேன்ல, வெளியே எடுக்கும்போது ஒரு குட்டி ஒரு ரப்பர் தெரியுதா? ஓகே, இந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பருக்கு ஒரு 50 பைசே கொடுக்கலாமா? 25 பைசே, 25 இல்லைன்னா 50 பைசே தான் நான் கொடுக்க முடியும், அப்படி தானே? இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? ஜஸ்ட் 25 பைசே தான் இல்லை இதோட காஸ்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய மதிக்கத்தக்க விஷயமே கிடையாது இல்லையா? இது பெருசாக மதிக்கத்தக்க விஷயமே கிடையாது இந்த கையில் இருக்க ரப்பர். ஆனால் இந்த ரப்பர் இந்த இடத்துல இல்லைன்னா என்னாச்சு? இது வெளியே வந்தது. நம்மளால் இந்த மருந்தை எடுக்க முடியல, உயிர் காக்கக்கூடிய இந்த மருந்தை நம்மளால் எடுக்க முடியல. இது நான் போட்டுட்டேன். ஓகே, போட்டதுக்கப்புறம் நான் புஷ் பண்ணுறேன், நிற்குதா? ஓகே, எடுக்க முடியுதா? நிற்குதா? இப்போ இந்த மருந்தை எடுத்து பார்க்கலாமா நம்ம? ஓகே, எடுக்க முடியுதா? எடுக்க முடிஞ்சிச்சாங்கிறத பார்க்கலாமா? ஓகே, நான் நீடில் வச்சுட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மருந்து வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம போட முடியும். தெரியுதா? மெடிசின் வர்றது தெரியுதா?
ஓகே ஓகே. ஸோ இந்த குட்டியோன் ரப்பர் இருக்குல்ல, அதோட யூஸ் என்னன்னு தெரியுதா? அது இல்லைன்னா எத்தனை வருஷமா எத்தனை கோடி செலவு பண்ணி கண்டுபிடிச்ச இந்த மருந்து, இது உயிரை காக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டோட உயிரை காக்கக்கூடிய இந்த மருந்து, இந்த குட்டியோண்டு ரப்பர் இல்லைன்னா அந்த பேஷண்ட்டோட உடம்புல இதை செலுத்த முடியுதா? அந்த உயிரை காக்க முடியுதா? நோ, இல்லையா? இதே போல தான் நம்மெல்லாம் குட்டி பிள்ளைங்க, நம்மளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? நம்ம அறிவிக்காம தானே பெரியவங்கெல்லாம் தான் சொல்கிறாங்களே, நம்ம குட்டி பிள்ளைங்க தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது, இல்லையா? ஸோ இந்த குட்டி ரப்பர் மாதிரி தான், இல்லையா? இந்த குட்டி ரப்பர் எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளும். ஓகே. ஸோ நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ, அதாவது இந்த பைபிளை அவ்வளோ சொல்லலாம். அதுக்கு பேர் தான் இவாஞ்சலிசம். ஓகே. ஸோ சைல்டு இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பேர் இருக்குது, சைல்டு இவாஞ்சலிஸ்ட். நீங்கள் எல்லாருமே அப்படி தான் சைல்டு இவாஞ்சலிஸ்ட். ஸோ உங்களுக்கு அந்த கடவுள் அந்த பேர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்ல. அப்போ நம்ம பைபிள் பற்றி சொல்லணும்ல. என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பைபிள் பற்றி? பைபிள் கதை சொல்கிறதெல்லாம் ஓகே. நம்ம ஆட்டோவில் போவோம், அப்புறம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல. அதை சொல்லலாம்ல. நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும்னாலும் அப்போது நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்னா பைபிளை பற்றி ஃபுல்லாக நம்ம படித்து பார்த்து அப்படியே சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப நல்லவங்கிறது நமக்கு தெரியும்ல, நம்ம ருசி பார்த்துருக்கோம்ல, அதை நம்ம சொல்லலாம், இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நம்ம ஆட்டோ டிரைவர், நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க போவோம் அந்த கடையில் சொல்லலாம், நம்ம பால் கொண்டு வர அந்த அண்ணா கிட்ட சொல்லலாம், நம்ம நியூஸ் பேப்பர் போடுற அந்த அண்ணா கிட்ட சொல்லலாம், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அந்த 2 ஃப்ரெண்டும் அவங்களோட வாழ்க்கை மாறும்போது இன்னும் நிறைய பேருக்கு உன் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்ல முடியும். நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம மாற்றத்தை காமிக்கணும். அதே மாதிரி நம்ம ஏசு கிறிஸ்து நம்ம ரொம்ப நல்லவர், அவர் நம்ம கேட்குறத தருவாருங்கிறது ஒன்று, அதையும் தாண்டி நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. நம்ம அம்மா அப்பா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அன்பு வச்சுருக்காங்களோ அதை தாண்டி நம்ம மேலே அவர் அன்பு வச்சுருக்காரு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு அவர் துணையாக இருக்கிறாரு. அவர் நம்மளை நல்லது தான் செய்ய வைப்பார். நம்ம எல்லாமே அவர்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட எல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பற்றி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நமக்கு தான் பேர் கொடுத்துருக்காங்க, இல்லையா? சைல்டு இவாஞ்சலிஸ்ட்னு பேர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல, ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ குட்டீஸ், இன்னையிலேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே குட்டீஸ், ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு நோட்டோட இன்றைக்கி நான் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம மீட் போனோம். அன்டில் தென் பாய், காட் பிளஸ் யூ. அக்கா, எனக்கு ஊசினா ரொம்ப பயம். ஆனா டாக்டர் ஊசி வச்சு நல்லா சொல்லி தந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிள்ளை சொன்னதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிது. நம்மளும் சின்ன பிள்ளைங்க தானே, அப்போ நம்மளும் இயேசுப்பாவை பற்றி எல்லாத்தையும் சொல்லணும். அக்கா, இயேசுவை பற்றி எப்படி சொல்லலாம்? அதை நம்ம ஜிக்கிட்ட போய் கேட்போமா? கேட்கலாமே. சரி, என்ன அழகான காலை பொழுது. குட் மார்னிங் திருநெல்வேலி. சரி, நம்ம நாட்டு நடப்பை பார்ப்போம். திருநெல்வேலி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் பலத்த மழை. வேண்டியது சூப்பரான மழை நமக்கு தேவைதான். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? ஜூன் 2ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது. ஹாப்பி நியூஸ். சரி, போதும். இது என்ன, வேற ஒரு புஸ்தகம் இருக்குது. ஸோ எது நல்ல படங்கள்லாம் இருக்கும் போல தெரியுது. பார்க்கலாமா? கவரே க்ரீன் கலரில் இருக்கு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன, ஒன்றுமே இல்லை. ஒரு படம் இல்லை, ஒரு எழுத்து இல்லை. இது என்னப்பா, ஒரு நம்பர் கூட இல்லை. சேச்சா, இது புக்கே இல்லை போல. ஒரு டவுட் இருக்கு. யார்கிட்ட கேட்கலாம்? ஒருவேளை பிரிண்ட் பண்ண மறந்துட்டாங்களோ, காசு இல்லாமல் அச்சடிக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கேன். இது ஒரு வேஸ்ட் புக்கு போல், யாரோ தெரியாமங்க வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம கீழே வைப்போம். எனிவே, ஆன்சியோடு சேர்ந்து ஜிக்கிட்ட போய் நம்ம கேட்போம்.
ஹாய் 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 ஹாய். என்ன திடீர்னு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? காலையிலே வந்து ஒரு புக்கை பார்த்தேன். பார்த்ததுலேருந்து தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அப்படியா? தலை வெடிக்கிற அளவுக்கு அதுல என்ன ப்ரோக்ராம் இருக்கு? இருக்க பாருங்க, ஒரு லெட்டர் இல்ல, ஒரு பிக்சர் இல்ல, ஆனா பிளாக், கிரீன், எல்லோ நிறைய கலர் தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு லெட்டர், ஒரு பிக்சர்னு எதுவுமே இல்ல. ஓ ஆன்சி, இந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சதா? இது ஒரு சூப்பரான புக். இதுக்கு பாருதான் வேர்ட்லெஸ் புக். நிறைய காரியங்களை அழகாகவும் தெளிவாகவும் சொல்லும். இது சொல்றது உண்மையிலே சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்படியா? எனக்கு சொல்லு சிக்கி. ஆமாம் ஆமாம், எனக்கு சொல்லுங்க, இல்லாட்டி என் தலை டொமேட்டோ போல வெடிச்சிரும். சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு பேஜாக நான் காமிக்கும்போது நீங்கள் அது என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த பேஜ் என்ன கலரில் இருக்கு? சரி. அடுத்தது இது என்ன கலர்? பிளாக் கலர். ரெட் கலர். வெரி குட். என் ட்ரெஸ் கலர்லே இருக்கு, அப்படிதானே? அடுத்தது என்ன கலர்னு பார்ப்போமா? ஒயிட் கலர். ஓகே கரெக்டாக சொன்னீங்க. சரி, இது என்ன கலர்? கிரீன் கலர். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அது ரொம்ப விலையேற பெற்றது. அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு தெரியும். ரெட் சிக்னலில் விழுந்தா நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணணும். எல்லோ லைட் எரிஞ்சுன்னா நம்ம புறப்பட ரெடியாக இருக்கணும். அதே இது க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் எடுத்துக்கிறன்னு போயிடலாம். அதுதானே? நான் சரியாக சொன்னேன்னா? ஐயோ இரு நானே உனக்கு சொல்லித்தரேன். பாருங்க, இதுதான் எல்லோ கலர். இந்த எல்லோ கலர்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி இருக்கு. பாருங்க கோல்டுலாம் என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ கலர்ல, அப்படிதானே? இந்த கோல்டு பரலோகத்தை குறிக்குது. பரலோகத்துல யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் இருக்காங்க, ஜீசஸ் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. பரலோகத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரே ஹாப்பியா இருக்குமா. அங்க எல்லாமே விலையேற பெற்ற கற்களினால செய்யப்பட்டிருக்குமா. அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா இந்த பரலோகத்துல ஒன்னே ஒண்ணு கிடையாது. அது என்ன தெரியுமா? பாவமே கிடையாதான். இந்த மகிழ்ச்சியான இடத்திற்கு ஜீசஸ் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் அங்க ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி தானே? இதுதான் பிளாக் கலர் பேஜ். இது என்ன ஸ்டோரி சொல்லுதுன்னா, எப்பவுமே பாவம் அழுக்காதான் இருக்கும் இல்லையா? மனுஷங்க எல்லாருமே நம்ம தப்பு பண்றோம், அப்படிதானே? சரி, பாவம்னா என்ன? ஏசப்பா செய்ய சொல்றத செய்யாம இருக்கிறது தான் பாவம். ஏசப்பா சொல்லாதத துணிஞ்சு செய்யறதும் பாவம் தான். பாவம் செய்யும்போது நம்ம அழுக்காயிரும், இருள் நமக்குள்ள வந்துடுது, சாத்தானுடைய பிள்ளைகளா மாறிடுறோம். சரி, இப்படி நம்ம இருந்தா பரலோகமே போக முடியாதே. ஏன்னா பரலோகத்துல பாவமே இல்லையே. அப்ப என்ன செய்யலாம்? எல்லாருமே பாவம் செய்யறோம், அப்படிதானே? அப்போ யார் தான் பரலோகம் போக முடியும்? இதுல இருந்து தப்பிக்க தேவன் தமது ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. அடுத்த பேஜ் பார்த்தீங்களா? ரெட் கலர். சரி, இந்த ரெட் கலர் எதை குறிக்குது தெரியுமா? இயேசுவை குறிக்குது. இயேசு நமக்காக பூமிக்கு வந்தாங்க, நமக்காக வாழ்ந்தாங்க, நமக்காக சிலுவையை எடுத்துக்கொண்டாங்க, நமக்காக ரத்தம் சிந்தி மரிச்சாங்க, நமக்காக உயிரோடு எழுந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பாவத்தை போக்குகிற ஒரே ஒரு மருந்து இயேசுவின் ரத்தம். அப்போ இயேசுவின் ரத்தம் ஆயத்தமா இருக்கு. இந்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது நாம பரிசுத்தம் ஆகிறோம். அடுத்து என்ன பார்க்கலாமா? ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் எதை குறிக்குது தெரியுமா? பரிசுத்தத்தை குறிக்கிறது. கருப்பான பாவ இதயம் வெண்மையா மாறணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். யார் யாரெல்லாம் இயேசுவே என்னை மன்னியும், உமது ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்றாங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா பரிசுத்தமா மாற்றிடுவாங்க. நம்ம வெண்மையா பரிசுத்தமா மாறிடுறோம்.
உங்களுக்கும் இப்படி பரிசுத்தமாகணும்னு ஆசையா இருக்கா? சரி, இன்னொரு பேஜும் இருக்கு, என்னன்னு பாப்போமா? இது கிரீன் கலர். கிரீன் கலர்னாலே நமக்கு எது ஞாபகம் வருது? மரம், செடி, கொடிகள். சரி சரி, மரம் செழிப்பா இருந்தா பச்சை பசேன்னு இருக்கும், அப்படிதானே? ஒரு மரம் செழிப்பா வளரணும்னா அதுக்கு சில காரியங்கள் தேவைப்படுது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க. காற்று, தண்ணீர், வெளிச்சம், நல்ல மண், உரம், அப்படிதானே? அதுபோல நாமளும் இயேசுவின் பிள்ளைகளா வாழணும்னா நமக்கும் சில காரியங்கள் தேவைப்படுது. அதை தினமும் நம்ம செய்யணும். முதலாவது என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது தினமும் நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது தினமும் வேதம் வாசிக்கணும். மூணாவது கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். நாலாவது சர்ச்சுக்கு தவறாம போகணும். அஞ்சாவது குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்ல பிள்ளைகளா வாழணும். இப்படி நம்ம இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் இந்த பூமிக்கு திரும்ப வருவாங்க. அப்போ நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நீங்க எல்லாரும் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போவீங்க. இப்போ நல்லா புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்ட்லெஸ் புக் வச்சு எப்படி சொல்லலான்னு நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே அனி, நாமளும் சமயம் கிடைக்கும் போது இயேசுவை பற்றி எல்லாத்தையும் சொல்லலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த கிரியேஷன் கேர் வழியாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் வேஸ்டிங் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, உணவை வீணாக்காதீர், அது இதில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தினமும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு காய்னாலும் நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு தானே வரோம். அந்த காய் நமக்கு உடம்புக்கு சத்தான காயாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம சாப்பிட்றோமா? கிடையாது. எனக்கு பிடிக்கலை, அதனால இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு தான் வரோம். அப்படி தானே? அங்கேயே நம்ம வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா வந்து வனாந்திரத்தில் அந்த மன்னாவை கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சது கூட கெட்டு போயிடும். நீங்கள் யாத்ராகமம்ல அந்த மன்னாவை கொடுத்த அந்த பகுதியில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து அந்த அளவு, அவங்க ஏசப்பா சொன்ன அளவுக்கு மேலே சேர்த்து வச்சது கூட கெட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது இன்னொருத்தருக்கு இல்லாமல் போகிறதுக்கு கூட காரணமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படிலாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து நான் இன்னும் 2 தோசை சாப்பிடுவேன், எனக்கு ஊற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாப்பிட மாட்டோம். லாஸ்ட்டாக அந்த 2 தோசையை அம்மா தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் நம்ம சாப்பாடை அப்படியே மீதி கொண்டு வருது. இப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு துளி சாப்பாடும் இன்னொருத்தரோடது. அதனால நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து அந்த 5 அப்பம் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா கூட ஏசப்பா வந்து மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க. துணிக்கை அப்படிங்கிறது என்னது? லிட்டில் பீஸ், குட்டி குட்டி பீஸ். அந்த பீசஸை கூட 12 கூட நிறைய எடுத்து அதை வந்து அவங்க சீஷர்ட்டை தான் கொடுப்பாங்க. அப்போ அதை அவங்களோட ஃபேமிலிக்கு அது வந்து ஒரு ஃபுட்டாக உள்ளே போயிடுது, அப்படி தானே? அதனால் நம்ம வந்து ஃபுட்டை எப்போதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு அதற்கான தேவை வந்து அதிகமாயிரும். சரியா? அதனால நம்ம எப்போதுமே ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை மகாகவி பாரதியார் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனியவை 40 இரவு காலை உண்பது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து எப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிட்ருக்கணும், அது அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்கிறாரு. இதை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்போமே நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது இவங்களுக்கு அடுத்த சந்ததி கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. எங்கெல்லாம் ஃபுட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம வீட்டில் தான். ரெண்டாவது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹோட்டலுக்கு போகிற இடத்துல. ஹோட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம்? கலர்ஃபுல் ஃபுட்டாக பார்த்துட்டு அது டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா அப்படியே வேஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்புறம் கல்யாண வீடு, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் மினிமைஸ்டாக 50 சாப்பாட்டிலேருந்து வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ்? இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பீஸ் ஃபுட்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதுக்காக நம்ம காத்திருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? அதனால் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, நோ ஃபுட் வேஸ்ட். நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே குட்டீஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம மெமரி வெர்ஸ் படிக்க போகிறோம். படிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி வெர்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அவள் தன் ஞாச்சரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்றாள். 2 ராஜாக்கள் 5:3 தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படி தானே? மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஜெயந்தி வந்து சூப்பரான குயிஸ் சொல்லித்தர போகிறாங்க. ஆர் யூ ரெடி? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், கர்த்தர் சாமுவேலை எத்தனை முறை கூப்பிட்டார்? ஆன்சர் 4 முறை. செகண்ட் கொஸ்டின், முதலில் ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் வில்லியம் திண்டேல். தேர்ட் கொஸ்டின், ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். மேத்யூ 5, 6, 7 அதிகாரத்தில் வந்து மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு கேட்டிருந்தோம். அதுக்குள்ள ஆன்சர் 111. ஆன்சர் சர்ப்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், சீரிய நாட்டு படைத்தலைவன் யார்? செகண்ட் கொஸ்டின், நாகமானுக்கு உதவியது யார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் கிரியேஷன் கேரின் டாபிக் என்ன? ஃபோர்த்து கொஸ்டின், ஜென்ரலாக ஒரு கொஸ்டின், தேவன் படைத்த படைப்புகள் கிரியேஷன் வந்து வரிசைப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், குவிஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படி தானே? மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்தோ டைப் பண்ணியோ அனுப்பிச்சி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வப்பட் சாங் பார்க்க போகிறோம். Good news, God loves you. Got good news, the good news, guys. Got good news, God loves you. Got good news guys. Good news, guys, 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 guys. And sisters gather in the church, we sing joyfully and dance in praise of God. Praise God who has become flesh and come to the world to express the truth and to save us. We hear God's voice and are raptured before the throne to attend the feast, to attend the feast. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. When brothers and sisters meet, we feel close to each other, and our joy is inexpressible. Fellowship on God's words and share our testimonies. Understanding the truth brings our spirits such joy. No rituals, no regulations, all is free and liberated. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரியே ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட நானும் ஆனியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். Until then, bye bye.